கோவக்கார கரடி ஹனி எஸ் பிட்டர் லெசன். வெல்கம் மை சேனல் ரகுநாதன் ஸ்ரீனிவாசன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். குவா காட்டுல நிறைய மிருகங்கள் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு வந்தாலும் சேட்டை செய்த காட்டு மிருகங்களும் வாழ்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. அவங்க மத்த விலங்குகளை தொந்தரவு செஞ்சு அதுல மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இதுல எல்லாம் முதல்ல இருந்தவரு கோவக்கார கரடியார். அந்த கரடி எப்பவும் காட்டுல வாழ்த்துகிட்டு இருந்த மத்த மிருகங்களை தனக்கு கீழே தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்துச்சு. அதனாலேயே குட்டி குட்டி மிருகங்கள் தன் கிட்ட வந்தாலே அதுகளை பயமுறுத்தி கத்தி விரட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் ஒரு நாள் அதோட குகைக்கு வெளியில இருந்த பெரிய மரத்துல ஒரு பெரிய தேன் கொண்டு பெருசா இருக்கு. சரி போகலாம். உடனே மரத்து மேல ஏறின கோபக்கார கரடி தேனடைய மொத்தமா பிச்சு கீழே போட்டு அதில் இருந்த தேன் முழுசையும் குடிச்சிருச்சு. உங்களுக்கு தேன் வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க. எங்க கிடைக்கும்? கூட எடுக்க கூடாது, அது ஆபத்து. ஓ சரி. கேட்டுச்சுங்க. அடுத்த மரத்துல புதுசா தேன் கூடி கட்டி சேகரிக்க ஆரம்பிச்சுச்சுங்க. அந்த தேனீக்கள் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய தேன் அடையா உருமாறுச்சு. அவங்களோட உழைப்பு. அப்பயும் அதை பார்த்த கோபக்கார கரடி மேல ஏறி வந்து தேனடைய மொத்தம் பிச்சுக்கிட்ட போட்டு வழக்கம் போல தேனை மட்டும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சொல்றத இந்த கரடி கேட்காதுன்னு முடிவு பண்ண தேனீக்கள் வேற ஒரு உயரமான மரத்து மேல தங்களுடைய தேன் கூட்ட கட்டுச்சுங்க. நிறைய வேட்டை நாய்கள் வந்துச்சு. அது என்னன்னு பார்க்க போகலாம். அடடா, 10 வேட்டை நாய்களா! சுத்தி வளைக்கப்பட்டுட்டேனே, சமாளிக்க முடியல. கோவக்கார கடி உடம்பு கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருச்சு அந்த வேட்டை நாய்கள். உடம்பு முழுவதும் காயத்தோட அங்கே இருந்து தப்பிச்சு வந்த கோவக்கார கரடி தன்னோட குகை வாசல்ல உட்கார்ந்து இருந்துச்சு. நாய்கள் கடிச்சதுனால ஏற்பட்ட புண்வழியா ரத்தம் கசிவதை தொடச்சிக்கிட்டே இருந்த கோவக்கார கரடி வலியால ரொம்ப துடிச்சுச்சு. இத பார்த்துக்கிட்டே இருந்த தேனீக்களோட தலைவன் பறந்து வந்து ஒரு சொட்டு தேன் கரடியோட புண்ணுல படுற மாதிரி விட்டது. நாய் கடிச்சதுனால எரிச்சலோட இருந்த காயத்துல தேன் பட்டதும் கரடிக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு. கோவக்கார கரடியோட புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி ஒவ்வொரு சொட்டு தேனை கொண்டு வந்து போட்டுச்சு தேனீக்களோட தலைவன். உலகத்திலேயே பழமையான மருந்தான தேன் பட்டதும் கோவக்கார கரடியோட காயம் எல்லாம் சீக்கிரமாவே குணமடைஞ்சிருச்சு. எளியோரை துன்புறுத்த கூடாது அப்படின்னு சொல்றதுக்காகவே இந்த கதையை எழுதியிருக்காங்க.